இந்த வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பாட் என் லைஃப்பில் ஒரு பிக் லெசன் டீச் பண்ணி கொடுத்துன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹே காய்ஸ், ப்ரைஸ் த லார்ட். ஆஸ் யூஷுவல் மார்னிங் நான் வரும்போது என் பையனும் என் கூட வரேன்னு சொல்லிட்டான். ஓகேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு சடனாக ஒரே சிரிப்பு. என்னன்னு கேட்டால் மம்மி சன் வருது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான ஒரு புதினா டீ போட்டு குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மில்கிக்கு ஒரு குட்டி பைபிள் இருக்குது. அதில் பைபிள் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். கூடவே நானும் என்னோட பர்சனல் ப்ரேயர் எல்லாம் முடிச்சு இன்றைக்கான டாஸ்க் சூஸ் பண்ணுறது என் பையனில் இதுதான். கரெக்டாக வருமோ வராதோன்னு நினச்சி நான் நினச்ச மாதிரியே சி ஃபார் கிராஃப்ட் வந்துருச்சு. மில்கிக்கு ஃபர்ஸ்ட் வாங்கினேன் குட்டி குடம். இது வாங்கின டைமில் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா தூக்கி போட்டான். எனக்கு கொடுக்கறக்கு அவனுக்கு மனசே இல்லை. எப்படியோ கேட்டு வாங்கிட்டேன். ஓகே, இந்த பாட்டுக்கு ஒரு புதிய லைஃப் கொடுக்கலான்னு இந்த ரெட் கலர் பெயிண்ட் அடித்தேன். ஏன் இந்த பெயிண்ட் சூஸ் பண்ணனா, ஒரு ரியல் மண்பானியோட ஒரு ஃபீல் கொடுக்கறக்காக. ஒன்ஸ் இந்த பெயிண்ட் ட்ரை ஆனதும் ஆல்ரெடி அதில் ரோஸ் பேட்டர்ன் இருந்துச்சு. ஸோ ஒயிட் கலர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒயிட் கொடுத்தேன். லீஃபுக்கு க்ரீன் கலரும் கொடுத்தாச்சு. ஒரு ரியல் மண்பானியோட ஃபீல்காக இந்த டிசைன்ஸ். பிஃபோர் ஆஃப்டர் நீங்களே பாருங்கள். பிஃபோர் ஆஃப்டர் பார்த்ததும் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நேற்று வரைக்கும் குப்பையில் கிடந்த இந்த பாட் இன்றைக்கி ஷோகேஸில் வைக்கிற அளவுக்கு மாறிடுச்சுன்னு. ஈவன் எ வேஸ்ட் திங் கேன் பிகம் எ பியூட்டிஃபுல் ட்ரெஷர். தேங்க்யூ.